சகோதரர் ஆர் ஸ்டான்லி மோகன் அவர்கள் கடந்த 43 வருடங்களாக ரோமர் 15:21 படி கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையில் ஒருமுறை கூட அறிந்திராத மக்களுக்கு இயேசுவை அறிவித்தும் சமூக நலப்பணிகள் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியும் வருகிறார். வருடத்திற்கு 2 முறை வட இந்தியா சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார். திருச்சபைகளிலும் எழுப்புதல் கூட்டங்களிலும் வாலிபர் மத்தியிலும் கர்த்தருடைய செய்தியை ஜெபத்துடன் பகிர்ந்து வருகிறார். இதோ அவருடைய செய்தி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்மஸ் இனிய வாழ்த்துக்களை உங்களுக்கு அன்போடு கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்கள் குடும்பமும் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை மிகுந்த சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு மனமகிழ்ச்சியோடு கொண்டாடி இன்றைய தினம் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் ஜீவிக்கின்ற அனைத்து நாட்களும் நீங்கள் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியில் திளைக்க வேண்டும் என்று நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் நாம் தியானிக்க தெரிந்து கொண்ட இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்கள். இந்த வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த வசனங்களிலே ஒரு ராஜா, ஏரோது ராஜாவின் நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நடக்கின்றது. இந்த ஏரோது ராஜா மிகவும் கொடிய ஒருவர் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஏரோது ராஜா ஒரு கொலை பாதகனாகவும் எதற்கும் அஞ்சாமல் யாரை வேண்டுமானாலும் தீர்த்து கட்டுவது அவனுடைய தலையாய நோக்கமாக அவனுடைய நாட்களிலே காணப்பட்டிருக்கிறது. இவன் ஜாதியிலே இதுமேயன். ரோமரால் இவன் அரசனாக ஆக்கப்பட்டு அரசாட்சிக்கு வந்து 37 வருட காலங்கள் இவன் ஆட்சி செய்து கிறிஸ்து பிறந்து 3 ஆண்டுகள் கழித்து கிபி 3 இந்த ஏரோது ராஜா மரிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏரோது ராஜாவுக்கு 10 மனைவிகள் இருந்தார்களாம். ஏரோது ராஜாவுக்கு இதுமேய, அல்மோனிய, யூத, சமாரிய ஜாதிகளிலே 10 மனைவிகள் அவனுக்கு இருந்திருக்கிறார்கள். எல்லோரோடும் ஒரு நெருங்கிய உறவு, தொடர்பு, ஐக்கியம் வைத்து கொண்டு தான் ஆளுகின்ற ஒரு நோக்கத்தோடு இவன் பல ஜாதிகளிலே, இந்த 4 ஜாதிகளிலே 10 மனைவிகளை உடையவனாக இவன் காணப்பட்டிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு இரத்த வெறி பிடித்த ஒரு கொடுங்கோலனான இந்த ஏரோதுவின் காலத்தில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் வரலாற்றை வேத அறிஞர்கள், வேத நிபுணர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், வேத புஸ்தகத்தில் மட்டுமல்ல அனைத்து சாஸ்திரங்களிலும் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறார்கள். பெரிய நிபுணத்துவம் நிறைந்த ஜோசியர்கள் கூட இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிந்திருந்தார்கள். அப்படி உலகம் அனைத்தும் அறிய ஒரு வரலாற்று பூர்வமான பிறப்பாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாளிலே நடந்த, பிறப்பின் காலத்திலே நடந்த இன்னும் ஒரு அருமையான ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், அவரை பார்க்கும்படி சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளப்போகும் ராஜா. அவர் தேவனுடைய குமாரன், தேவாதி தேவன், அவர் உன்னதமானவர். ஆகவே அவர் அரண்மனையிலே பிறப்பார் என்று அந்த கணிப்போடு அவர்கள் என்ன செய்கிறார்கள், சாஸ்திரிகள் இந்த எருசலேமில் இருக்கக்கூடிய அரண்மனையை நோக்கி அவர்கள் வருகிறார்கள். ஆக இவர்கள் கானானின் கிழக்கிலிருந்து, கானானுக்கு கிழக்கே இருந்து
இந்த சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவை காண வந்திருக்கிறார்கள். ஆக அந்த இயேசு கிறிஸ்துவை காண வந்த சாஸ்திரிகள் என்ன என்று சொன்னால், கானானுக்கு கிழக்கே இருந்து வந்தவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் கண்டிப்பாக புறஜாதியார் என்றும் வரலாறு சொல்லுகிறது. இன்னும் அந்த கானானுக்கு கிழக்கே என்று சொல்லும் பொழுது அரேபியா, கல்தேயா, பெர்சியா, இந்தியா, சைனா போன்ற நாடுகள் இருக்கின்றன. ஆக இந்த கிழக்கே இருக்கக்கூடிய இந்த நாடுகளில் ஒரு நாட்டில் இருந்துதான் இந்த சாஸ்திரிகள் வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பிரயாண காலம் என்று சொல்லும் பொழுது அந்த நாட்களிலே பிரயாண தூரத்தை அவர்கள் பிரயாணத்துக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம், நாட்கள், மாதங்கள், வருஷங்களை கொண்டுதான் துல்லியமாக கணித்து வந்தார்கள். ஆக இந்த கானானுக்கு கிழக்கே 2 வருட பிரயாண தூரத்தில் என்று பார்க்கும் பொழுது இந்தியாவிலிருந்து அந்த சாஸ்திரிகள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த இந்திய தேசத்திலிருந்து வந்த சாஸ்திரிகள் இவர்கள் என்று சொல்வதற்கு இன்னும் ஒரு சான்றாக என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், அவர்கள் அந்த 2 வருட தூரத்தில் இருந்து பிரயாணப்பட்டு வந்த அந்த சாஸ்திரிகள் நலது தைலத்தை எடுத்து வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நலது தைலம், அந்த நலது தைலம் என்பது அந்த நாட்களிலே அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவுக்கும் அது பயன்படுத்தப்பட்டது. 2 நபர்களால் இயேசு கிறிஸ்துவின் தலையிலே, இயேசு கிறிஸ்துவின் கால்களிலே அவைகள் ஊற்றப்பட்டு அவர் கனப்படுத்தப்பட்டார். இந்த நலது தைலத்துக்கான மூலப்பொருள்கள் கிடைக்கக்கூடிய இடம் எது என்று சொன்னால், இமயமலையின் அடிவாரமும் கங்கை நதி ஓரத்திலும் தான் இந்த நலது தைலத்தை தயாரித்து எடுக்கக்கூடிய மூலப்பொருள்கள் கிடைக்கக்கூடிய பிரதான இடங்கள். இதை தவிர்த்து நலது தைலம் வேறு எங்கும் அது தயாரிக்கப்படக்கூடிய, எடுத்துக்கொள்ளக்கூடிய மூலப்பொருள்கள் கிடையாது. ஆகவே அங்கே போன சாஸ்திரிகள், இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படி போன சாஸ்திரிகள் நிச்சயமாகவே இந்த இந்தியாவை சார்ந்தவர்கள்தான் என்று சொல்லப்படுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமேயானால், மார்க் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் தலையிலே இந்த நலது தைலம் வைக்கப்பட்டிருந்த வெள்ளை கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவருடைய சிரசின் மேல் ஊற்றினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, மார்த்தாள் மரியாள் லாசரு என்கின்ற சகோதரிகள் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பானவர்கள். அந்த சகோதரிகளிலே மரியாள், யோவான் 12:3 அந்த மரியாள் விலையேறப்பட்ட களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்தும்படி, மகிமைப்படுத்தும்படி பயன்படுத்தப்பட்ட இந்த நலது தைலமானது கிடைக்கக்கூடிய இடம் எது என்று சொன்னால் இந்தியா. ஆக இந்தியாவுக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை காணும்படி வந்த சாஸ்திரிகளுக்கும் இப்படிப்பட்ட சில சான்றுகளின் காரணமாக ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. ஆக இயேசு கிறிஸ்துவை காண வந்த அந்த 3 சாஸ்திரிகளும் புறஜாதியார் மட்டுமல்ல, இந்தியாவை சார்ந்தவர்கள் என்று இந்த சான்றின் காரணமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே பார்க்க வந்தவர்களுடைய எண்ணிக்கை மொத்தமாக எத்தனை என்று சொன்னால்
12 பேர் என்று அகுஸ்தின் கிரிசொஸ்தம் என்ற பூர்வ பிதாக்கள் கூறுவதாக வரலாறு சொல்லுகின்றது. வரலாறு கூறுகிற இன்னொரு சம்பவம், இயேசு கிறிஸ்துவை காண வந்த சாஸ்திரிகள் எண்ணிக்கை 12ஆக இருந்தது. ஆனால் அந்த கிறிஸ்துவின் பிறப்பை இறுதியாக வந்து கண்டவர்கள் 3 பேர்தான் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. இவர்கள் இந்த 3 பேரிலே பிலேயாமின் தீர்க்க தரிசனம் என்ன சொன்ன, கர்த்தருக்கு ராஜாவானபடியினால் வந்தவர்கள் புறஜாதியார் என்று சொல்லுகிறார். பிலேயாமின் தீர்க்க தரிசனத்திலே யூதரின் ராஜா என்று இயேசு கிறிஸ்துவை குறிப்பிட்டபடியினாலே நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவை காண வந்த, அவருடைய பிறப்பை காண வந்த அந்த சாஸ்திரிகள் புறஜாதியார்கள் என்று உறுதிப்படுத்தி கூறுகிறது. அந்த 3 பேரும் 3 பேரை குறித்து ஒரு விளக்கம் சொல்லப்படுகின்றது. ஒன்று மெல்கியோர் என்பவர், ஒருவர் மெல்கியோர். மெல்கியோர் என்றால் நீண்ட தாடி உள்ள கிழவர். இந்த மெல்கியோர் என்பவர் நீண்ட தாடி உள்ள ஒரு முதிர் வயது சாஸ்திரி. அடுத்தது பால்தாசர், இவர் நடுப்பிராயம் உள்ளவர், நடுப்பிராயம், மிடில் ஏஜ் சார்ந்தவர். மூன்றாவதாக காஸ்பர், அவர் வாலிபராக இருந்தார். ஆக இந்த 3 சாஸ்திரிகள் வந்தவர்களிலே மெல்கியோர், பால்தாசர், காஸ்பர் முதிர்ந்த வயதுடையவர், நடுத்தர வயதை உடையவர், அடுத்தவர் வாலிபர். இந்த 3 பேரும் சேம், காம், யாப்பேத்து என்கின்ற வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 3 நபர்களும் 3 சாஸ்திரிகளும் சேம், காம், யாப்பேத்து என்கின்ற வம்சத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆக இந்த இயேசுவை அவர்கள் கிபி 2ஆம் ஆண்டிலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை வந்து காண்கிறார்கள். அவர்கள் ஏரோதுக்கு அப்பொழுது வயது 70 என்று சொல்லப்படுகின்றது. கிறிஸ்து என்பதன் அர்த்தம் அபிஷேகம் பெற்றவர் என்றும் சொல்லப்படுகின்றது. கிறிஸ்து என்பதனுடைய அர்த்தம் அபிஷேகம் பெற்றவர் என்று சொல்லப்படுகின்றது. ஆக இந்த ஏரோதுக்கு 70 வயதாக இருக்கும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவை இந்த சாஸ்திரிகள் வந்து காண்கின்றார்கள். அந்த சாஸ்திரிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், முதலாவதாக அவரை ராஜா என்கிற காரணத்தினாலே, இந்த உலகத்தின் ராஜாவாக வந்திருக்கிறார், இஸ்ரவேலின் ராஜா என்கிற காரணத்தினாலே முதலாவது அவர்கள் அரண்மனையிலே போய் தேடுகிறார்கள். அதன் பின்பு அந்த ஏரோது ராஜா இவர்கள் வருகையை கேள்விப்பட்டு அவர்களை அழைத்து அவர்களிடத்திலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து விசாரித்து, நீங்கள் அவரை கண்ட பின்பு எனக்கு வந்து சொல்லுங்கள் என்று சொல்வது மட்டுமல்ல, அந்த மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களிலே பார்க்கும் பொழுது அவனும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும், தேசத்து ஜனங்களும் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அவர்கள் ஒரு கலக்கம் அடைகிறார்கள். ஏனென்று சொன்னால், இவர்களுடைய அநியாயங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் கொலைவெறி காரியங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மகா பெரிய வல்லமை உள்ள ஒரு தேவகுமாரன் ராஜா இந்த உலகத்துக்கு வருகிறார் என்று சொன்ன உடனே அவர்களுக்கு ஒரு பெரிய கலக்கம் ஏற்படுகின்றது. ஆக அவர்கள் அந்த கலக்கத்தோடு கூட காணப்படுகிற அவர்கள், இந்த சாஸ்திரிகள் வந்து இங்கே இயேசு கிறிஸ்துவை தேடும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவை கண்டு பின்பு எனக்கு வந்து சொல்லுங்கள் என்று அந்த ராஜாவால் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள், ஏரோதால் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களை வழிநடத்தி வந்த அந்த நட்சத்திரமானது அது மறைந்து விடுகிறது. இவர்கள் தவறான இடத்திற்கு வந்து விட்டார்கள் என்று மறைந்து விடுகிறது. அதன் பின்னரும் அந்த நட்சத்திரம் இந்த ஏரோது இடத்திலிருந்து இந்த சாஸ்திரிகள் விடைபெற்ற பின்பு அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு தோன்றி அவர்களை சரியான பாதைக்கு நேராக மீண்டுமாக அது வழிநடத்தி கொண்டு போய் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த பெத்லகேமிலே, அந்த மாட்டு தொழுவத்திலே அங்கே கொண்டு போய் விடுகின்றது. அப்பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த அருமையான இயேசு கிறிஸ்துவை பார்த்து சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து அவரை
சாஷ்டாங்கமாக விழுந்து, முழுவதுமாக அவர்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து அவர்கள் பணிந்து கொள்கிறார்கள். அதன் பின்பு சொப்பனத்திலே அவர்களுக்கு புத்தி உரைக்கப்படுகின்றது. அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கப்படுகின்றது. நீங்கள் ஏரோது ராஜாவிடத்திலே திரும்பி போக வேண்டாம், அவரிடத்திலே சென்று இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கண்ட காரியங்களை நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது. ஆக இந்த அருமையான சாஸ்திரிகள் அந்த 3 பேரும் இயேசு கிறிஸ்துவை கண்டு அங்கே மகிழ்ச்சி அடைகிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த இயேசு கிறிஸ்துவை கண்ட அந்த 3 சாஸ்திரிகளும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவருக்கு பரிசுகளை கொடுக்கிறார்கள். அர்த்தமுள்ள பரிசை கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற அந்த பாலகனாகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை உணர்த்தும் விதத்திலான அர்த்தமுள்ள பரிசுகளை கொடுக்கிறார்கள். முதலாவது வெள்ளை போளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது அவர்கள் கொடுக்கின்ற அந்த பரிசு வெள்ளை போளம். அது இயேசு கிறிஸ்து ஆசாரியன் என்பதை உணர்த்தக்கூடியது. அடுத்தது பொன்னை கொடுக்கிறார்கள். அந்த பொன் பிறந்திருக்கிற இயேசு கிறிஸ்து ராஜத்துவமுடையவர் என்பதை அது சுட்டி காட்டுகின்றது. மூன்றாவதாக தூப வர்க்கம். அந்த தூப வர்க்கம் என்ன செய்யறது சொன்னால், பிறந்திருக்கிற இயேசு கிறிஸ்து தெய்வீகத்துவம் உடையவர் என்பதை அது வெளிப்படுத்துகின்றது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு ஆசாரியனாக, ஒரு ராஜாவாக, ஒரு தெய்வமாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட நாம் ஒவ்வொரு ஜபங்களிலும் இறுதியாக நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று சொல்லி நம்முடைய ஜபங்களை முடிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14-15 நாம் பார்க்கும் பொழுது, அந்த தேவன் பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நம்முடைய தேவைகளுக்காகவும் அவர் கொடுக்க சித்தமாய் உள்ள, நமக்காக பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் எபிரேயர் 4:14-15 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அவர் நமக்காக பிதாவின் வலது பாரிசத்திலே இப்பொழுதும் வீற்றிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற பிரதான ஆசாரியர். எனவேதான் நாம் அந்த பிரதான ஆசாரியராகிய இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய ஒவ்வொரு கோரிக்கைகளையும் நாம் தேவனிடத்தில் நாம் எடுத்து வைக்கின்றோம். கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவராக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆசாரியத்துவம் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் ஒரு ஆசாரியன் என்பதனால்தான் வெள்ளை போளம் அவருக்கு தரப்பட்டது. அடுத்தது பொன் கொடுக்கப்படுகிறது. அவர் ஒரு ராஜா. யோவான் 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, யோவான் 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே நான் வாசித்து பார்ப்பேமையானால், அங்கே ஒரு அருமையான தேவனுடைய சீஷனாக அழைக்கப்பட்ட ஒருவன் பர்துலமேயு என்கின்ற நாத்தான்வேல் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், முதலாக இயேசு கிறிஸ்துவை, ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவுக்கு பழக்கமான பிலிப்புவோடு கூட சேர்ந்து போய் சந்திக்கின்றான். அந்த நேரத்தில் நாத்தான்வேல் யார் என்பதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே வெளிப்படுத்துகிறார். இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்கிறார். அதற்கு முன்பு இருவரும் ஒருவரை சந்தித்தது கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லா ரகசியங்களையும் எல்லா அந்தரங்கங்களையும் அறிந்தவர். இந்த நாத்தான் வேலை குறித்தவர் சாட்சி கொடுக்கின்றார். இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். உடனே நாத்தான் வேல் சொல்லுகிறார் அந்த யோவான் 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே, நீ ரபி, நீ தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்கிறார். ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்கிறார். இன்னும் நான் வேதத்தில் வாசித்து பார்ப்பேமையானால், யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-2 நிக்கோதேமு இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கே அறிக்கை செய்கிறார். அதே போல நாம் பேதுருவை குறித்து நாம் பார்ப்போமையானால், பேதுருவும் ஆண்டவரை குறித்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ராஜாவாக, தேவனுடைய குமாரனாக கடந்து வந்தவர் என்பதை ஒவ்வொருவரும் அங்கே அறிக்கை செய்கிறார்கள். அதை உணர்த்தும் விதமாகத்தான் இங்கே பொன், அவர் ஒரு ராஜா என்று சொல்லி அங்கே பரிசாக கொடுக்கப்படுகிறது. கடைசியாக தெய்வீகத்துவம்,
1 கொரிந்தியர் 8:6 பார்க்கும் பொழுது, அவர் ஒருவரே மெய்யான தேவன் என்று அதற்கு முந்தின பிந்தின வசனங்களிலும் நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன். அநேக தெய்வங்களும் அநேக ராஜாக்களும் அநேக பிரபுக்களும் உண்டாயிருந்தாலும் இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 8:6 சொல்லுகிறது. ஆக பிறந்திருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாலகன் யார் என்று சொன்னால் ஆசாரியன், ராஜா, தேவன். இப்படிப்பட்ட அந்த அருமையான இயேசு கிறிஸ்துவை கண்டு தங்கள் பரிசுகளை வழங்கின அந்த சாஸ்திரிகள் அவரை சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டு, பின்பு சொப்பனத்தில் சொல்லப்பட்டது போல அவர்கள் ஏரோதிடத்தில் செல்லாமல் அவர்கள் விடைபெற்று கடந்து செல்கிறார்கள். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறோம். நாம் அநேக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகை ஒவ்வொரு வருஷமும் நாம் கொண்டாடி வந்து கொண்டே இருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்து நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடும் பொழுது அதைத்தான் தேவாதி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஆண்டவராக இருக்கின்றார். அவரை இந்த உலகத்துக்கு நாம் இந்த சாஸ்திரிகள் எப்படி தங்களுடைய பரிசு பொருட்களினாலே அவருடைய தன்மைகளை வெளிப்படுத்தினாரோ, அதே போல நாமும் அவரை விசுவாசிக்கிற நாம், அவருடைய பிறப்பின் பண்டிகை கொண்டாடுகிற நாம், அவர் ஒரு ஆசாரியன், அவர் ஒரு ராஜா, அவர் ஒரு தேவன் என்று சொல்லி நாம் இந்த உலகத்துக்கு நாம் வெளிப்படுத்தி வாழ வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியம். அநேக பாடுகளோடு, அநேக துன்பங்களோடு, வியாதியோடு, கண்ணீரோடு, தரித்திரத்தோடு இருக்கிற மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள், அவரை நம்புங்கள். அவர் உங்களுக்காக பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருந்து உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அவரை தருவார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னையிலிருந்து காட்பாடிக்கு நான் மாலை வேளையிலே சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனிலிருந்து வரக்கூடிய அந்த ஏற்காடு எக்ஸ்பிரஸ் என்று நினைக்கிறேன், அதில் வரும்பொழுது எனக்கு முன் பகுதியிலே முன் சீட்டிலே முன் இருக்கையிலே ஒரு வயதானவர் வந்து கொண்டிருந்தார், பிரயாணம் செய்து வந்து கொண்டிருந்தார். அவரோடு நான் பேசும் பொழுது சொன்னார், என் பிள்ளைகளினால் எனக்கு நிம்மதி கிடையாது, எனக்கு 60 வயதுக்கு மேலே ஆகிறது. நான் பாரிஸ் கார்னருக்கு சென்று சில சின்ன பொருள்களை வாங்கி கொண்டு வந்து அதை சுற்றி திரிந்து விற்கிறேன். இன்று மதியம் நான் சாப்பிடக்கூட இல்லை, அதிகமான கடனிலே நான் ஜீவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். உடனே நான் அவருக்கு சொன்னேன், ஐயா, முதலாவது நீங்கள் கவலையை தவிர்த்து விடுங்கள். இயேசு கிறிஸ்து வேத புஸ்தகம் என்ன சொல்கிறது சொன்னால், கவலைப்படுகிறதுனாலே சரீரத்தில் ஒரு முழத்தையாகிலும் கூட்ட முடியுமா என்று சொல்லுகிறது. அந்த கவலையை விட்டு விடுங்கள். அடுத்தது, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பாருங்கள். ஒன்றும் செய்ய வேண்டாம், உங்கள் தேவைகளெல்லாம் ஒரு இடத்துல ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். இயேசுவே எனக்கு தாருங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். அவரை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள். நீங்கள் பாருங்கள், கொஞ்ச நாளிலே உங்களுடைய பாடுகளும் உங்களுடைய கஷ்டங்களும் எல்லாம் நீங்கும் என்று சொல்லி அவருக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லும் பாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். அவர் ஒரு ராஜா, இயேசு கிறிஸ்து ஒரு ராஜா. ஆம், இந்த உலகத்தில் அந்த ராஜாவின் பிள்ளைகளாக அநேக ராஜாக்களை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அநேக கல்வி ஸ்தாபனங்கள், அநேக மருத்துவமனைகள், அநேக ஆசீர்வாதத்தின் காரியங்கள், அனாதைகள், ஆதரவற்றவர்கள், குஷ்டரோகிகள், ஏழைகள், விதவைகள் எல்லோருக்கும் இறங்கி உதவி செய்கிற ஒவ்வொருவரும் தேவனால் அனுப்பப்பட்ட ராஜாக்கள். இயேசு கிறிஸ்து அதிலே மிகவும் நாட்டம் உள்ளவர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனதுருக்கமுள்ள ஒரு ராஜாவாக இருந்தார். நம்முடைய நாட்டிலே, தமிழ்நாட்டிலே 50 வருடங்களுக்கு முன்பு காமராஜர் என்று ஒரு முதலமைச்சர் இருந்தார். அவர் ஒரு ராஜா தான். அவர் குடியரசு இந்தியாவிலே ஒரு மாநிலத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ராஜா. சில 100 பள்ளிக்கூடங்களாக இருந்தவைகளை ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களாக மாற்றினார். விவசாயத்தின் அபிவிருத்திக்காக அணைகளை கட்டினார். தொழில் வேலைவாய்ப்புக்காக தொழிற்சாலைகளை பிஹெச்எல் போன்ற, திருச்சி போன்ற தொழிற்சாலைகளை உருவாக்கினார் என்று இன்றைக்கும் அந்த காமராஜரை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்கள்.
அவருக்கு சொத்தோ சுகமோ அவர் பேரிலோ அவருடைய குடும்பத்தின் பேரிலோ ஒரு நாளும் அவர் சேர்க்கவில்லை, சேர்த்து வைத்துவிட்டு போகவும் இல்லை. இன்றைக்கும் அவரை குறித்து சொல்லக்கூடிய காரியம், அவர் கல்வியை வளர்த்து விட்டு சென்றார். எல்லாருக்கும் சத்தான உணவு. அமெரிக்க தேசத்து கேர் நிறுவனத்தின் மூலமாக நான் 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது, நான் 57 வருடங்களுக்கு முன்பு சாப்பிட்டு இருக்கிறேன். அந்த உப்புமாவும் அந்த பால் பவுடரும் அந்த சத்தான ஆகாரமும் அவ்வளவு ருசியாக, அவ்வளவு மணமாக, அவ்வளவு ஊட்டம் கொடுக்கக்கூடியதாக காணப்படும். இன்றைக்கு சிலர் கேவலமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். நம்மையெல்லாம் கிறிஸ்தவ மக்களாகிய நம்மையெல்லாம் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை கொண்டாடுகிற நம்மையெல்லாம் சொத்துக்காக, ரொட்டி துண்டுக்காக நீங்களெல்லாம் கிறிஸ்தவர்கள் ஆனீர்கள் என்று சொல்லி அல்ல. நாம் இந்த உலகத்துக்கே ரொட்டியை வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துக்கே சோறு போட்டோம். இந்த இந்திய தேசத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் சோறு போட்டோம். அந்த கேர் நிறுவனம் எங்கே இருந்து வந்தது? கேர் நிறுவனத்திலிருந்து யார் கொடுத்தார்கள்? அது எந்த நாட்டை சார்ந்த அந்த உதவிகளை காமராஜர் பெற்றார்? இந்த தமிழ்நாட்டுக்கு நாம் சோறு போட்டோம், நாம் பால் ஊற்றினோம். அதை வைத்து கொண்டு இன்றைக்கு அநேகர் முன்னேறிவிட்டு இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு இன்று நம்மை கேலி செய்கிறார்கள். வருத்தப்பட வேண்டாம், ஆண்டவர் அவர்களையும் நேசிக்கிறார். அவர்களும் ஆசீர்வாதமாக வாழட்டும். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இன்று அநேகர் மிஷனரிகளாக, போதகர்களாக, ஊழியர்களாக, பேராயர்களாக, பிரதம பேராயர்களாக எழும்பி இந்த நாட்களிலே கல்வி ஸ்தாபனங்களையும் மருத்துவத்தையும் வேலைவாய்ப்புக்குரிய காரியங்களையும் அநேக சேரிட்டிகளையும் அநேக தொண்டுகளையும் அநேக சேவைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அந்த ராஜாவின் நாமத்தினாலே அநேக நன்மைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பின் நாளிலே இந்த சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், அவர் ராஜா என்று சொல்லி. அடுத்தது, அவர் ஒருவரே மெய்யான தேவன், நம்மை தேடி வந்த அன்புள்ள ஆண்டவர். நாம் அவரை தேடி எந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கும் போக வேண்டிய தேவையில்லை. அந்த ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்கு நம்முடைய இதயத்தில் இடம் கொடுப்போமே ஆனால் நாம் தான் அவர் தங்கும் ஆலயம். அவர் ஒருவரே மெய்யான தேவன் என்று இன்றைக்கு அநேக புறஜாதி மக்கள் உலகமெங்கும் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை தொழுது கொண்டு அவருக்காக தீவிரமாக வைராக்கியமாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மகிழ்ச்சியை விட வேறென்ன மகிழ்ச்சி நமக்கு தேவை? ஆக இந்த அருமையான உலகத்தில் நாம் வணங்குகிற, நாம் போற்றுகின்ற, நாம் விசுவாசிக்கின்ற, நாம் துதிக்கின்ற தேவாதி தேவன் அவர் யார் என்று சொன்னால், அவர் ஒரு ஆசாரியன், அவர் ஒரு ராஜா, அவர் ஒரு தேவன். இந்த 3 மிக மகிமையான காரியங்களை நாம் தொடர்ந்து உலகத்துக்கு பறைசாற்றும் கிறிஸ்தவர்களாக இருந்து நாம் சந்தோஷப்படுவோம், நாம் அலங்கரிப்போம், நாம் தர்மங்களை செய்வோம், நாம் மகிழ்ச்சியோடு நாம் குதூகலத்தோடு நாம் உலகமெங்கும் நாம் கொண்டாடுவோம். உலகமெங்கும் உள்ள மக்கள் நல்ல அலங்காரங்களோடு, நல்ல மகிழ்ச்சியோடு, நல்ல பேரானந்தத்தோடு அநேக நன்மைகளை கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மக்கள் மற்றவர்களை நேசித்து தாராளமாக இந்த நாட்களிலே செய்து இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறார்கள். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தேவையுள்ள மக்களுக்கும் அநேக பரிசுகளை, வெகுமதிகளை வாரி வழங்குகிறார்கள். நாம் எல்லாரும் இந்த உலகத்தின் சாஸ்திரிகள், நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சாஸ்திரிகள், அந்த ராஜாவின் பிள்ளைகள். இன்றைக்கு அதைவிட பெரிய மகிழ்ச்சி நமக்கு என்ன வேண்டும்? ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே நம்முடைய கிறிஸ்து பிறப்பின் கிறிஸ்மஸ் பண்டிகையை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் ஆசீர்வதித்திருக்கிறார், நம்ம எல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார். அநேகர் இன்றை எடுத்து பயன்படுத்தி வருகிறார். அநேகர் இன்றைக்கு ஆசாரியத்துவத்தோடு, ராஜ்யத்துவத்தோடு, தெய்வீக தன்மையோடு மலைகளிலே, காடுகளிலே, குன்றுகளிலே, பல கிராமங்களிலே, நகரங்களிலே படித்தவர்கள், பணக்காரர்கள், சிறுவர்கள், வாலிபர்கள், பெண்கள், கைவிடப்பட்டவர்கள், சிறை கைதிகள் எல்லாரிடத்திலும் சென்று இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அவர்கள் கூறுகிறார்கள். தங்களால் என்ன நன்மைகளை செய்ய வேண்டுமோ, எப்படியெல்லாம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த முடியுமோ
வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியின் ஒரு கிறிஸ்மஸ். ஆகவே நம்மை குறித்து யார் கேவலமாக பேசினாலும் பாவாடை என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். நம்முடைய போதகர்களை கேலி கிண்டல் செய்யும் விதமாக பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். யாராவது ஒரு நல்ல கிறிஸ்தவ அதிகாரி மேலே வந்துவிட்டால் இவனெல்லாம் ரொட்டி துண்டுக்காக மதம் மாறியவன் என்று சொல்லி அவர்களை கேவலப்படுத்தி இருப்பதை ஒரு அருமையான அதிகாரி என்னிடத்தில் சொல்லி அதிகமாக வருத்தப்பட்டார். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் இழிவுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் அதை பற்றி கவலைப்படாமல் நம் தேவனை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய செயல்களிலே அவரை ஆசாரியனாக, ராஜாவாக, தெய்வமாக நாம் பறைசாற்றி கொண்டே இருப்போம். அந்த மகிழ்ச்சியிலே நாம் தழைத்து ஓங்கிக் கொண்டே இருப்போம். இந்த உலகத்தின் பாடுகளும் உபத்திரமும் நமக்கு எதிராக மற்றவர்கள் செய்யும் தீய காரியங்களும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர். நாம் ஆண்டவருக்கு மகிமையாக மகிழ்ச்சியோடு இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாட தேவன் தொடர்ந்து நமக்கு நல்ல ஆயுசையும் சுகத்தையும் பலனையும் பல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நம்மை உயர்த்துவாராக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த 2024 ஆண்டிலும் நாங்கள் இந்த நாளிலே கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாட எங்களுக்கு நீர் கிருபை செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இந்த உலகத்திலே நீர் அருமையான ஆண்டவரே, மெய்யான தேவனாக நீர் கடந்து வந்தீர். கர்த்தாவே, இந்த உலகத்திலே நீர் ஒரு ஆசாரியனாக, ராஜாவாக, ஒன்றான மெய் தேவனாக நீர் இருப்பதற்காக, உம்மை நாங்கள் கண்டுகொண்டதற்காக, உம்மை நாங்கள் ஆராதிப்பதற்காக, உமது நாமத்தின் மகிமைக்கென்று அநேக நன்மைகளை நாங்கள் செய்து கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடும் பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் யாராவது கஷ்டத்திலும் வேதனையிலும் படுக்கையிலும் இழப்பிலும் கண்ணீரிலும் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை கண்ணோக்கி பாரும், அவர்களை சந்தோஷப்படுத்தும், அவருடைய தேவைகளை சந்தியும். என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்னீரே. கர்த்தாவே, உபத்திரப்படுகிற மக்கள், குறிப்பாக மணிப்பூரிலே ஆண்டவரே உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட மக்கள் அநேக இழப்புகளையும் கஷ்டங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கண்ணோக்கி பார். உலகமெங்கும் உள்ள மக்களிலே கர்த்தாவே, போரினால் உக்ரைனிலும் ரஷ்யாவிலும் ஆண்டவரே இஸ்ரேலும் அதன் சுற்று வட்டாரங்களிலும் அநேக சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கலக்கத்தோடு இருக்கிறார்கள், ஆண்டவரை மிகுந்த கவலையோடு இருக்கிறார்கள், வேதனையோடு இருக்கிறார்கள். சமீபத்தில் ஆண்டவரை பெய்த மழை நிமித்தமாக, அதிகமான தண்ணீரை நிமித்தமாக உலகமெங்கும் அநேக மக்கள், அமெரிக்கா தேசம் மட்டுமல்ல, இந்தியா தேசம் மட்டுமல்ல, பல நாடுகளிலே அந்த வெள்ளத்தினாலே ஆண்டவரை அமைதியற்ற சூழ்நிலை, இழப்புகள், கஷ்டங்களுக்குள்ளே ஆண்டவரை தங்களுடைய உடைமைகளை இழந்து வாடுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நீர் நன்மை செய்து உதவி செய்து அவர்களும் இந்த நாளிலே சந்தோஷமாய் தங்களுடைய கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாட நீர் கிருபை செய்வீரார். உம்முடைய பிறப்பின் சந்தோஷத்தை, உம்முடைய மகிமையான மேன்மையான அந்த தன்மைகளோடு கூட எங்கள் செயல்களிலே நாங்கள் வெளிப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்தி நாங்கள் கிறிஸ்துமஸை குதூகலமாய் எங்கள் ஜீவித காலம் முழுவதும் கொண்டாட எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்வதற்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கை பயணத்தில் உம்மை தேடி வந்து அர்த்தத்தோடு தரிசிக்கும், உம்மை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்ளும் சாஸ்திரிகளாய் வழிநடத்துவீராக. எங்களுக்கு ஒரு நல்ல நட்சத்திரமாய் நீர் என்றும் இருந்து எங்களை வழிகாட்டி காப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.